எங்கள் அப்பா வந்து ரேடியோ டிவி மெக்கானிக்காக கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷமாக வந்து இருக்காங்க. ரேடியோ டிவி சர்வீஸ் பண்ணுற கடை வந்து சென்னை, ஈரோடு, இப்போ சேலம் அப்படின்னு சொல்லி கடையை வச்சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே இவர் இந்த கடையை வச்சுட்டு இருக்க வேணாம், கொஞ்சம் அவர் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து நான் காலி பண்ண சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக காலி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவர் காலி பண்ணியிருக்காரு. இந்த கடையை காலி பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்து கடையிலே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம், நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து கூட இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து கடையை காலி பண்ண வச்சாச்சு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் அந்த கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே இடைக்கி போட்டுட்டு எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சுட்டாங்க. நான் வந்து கடைசி நாள் போய் எல்லா பொருளும் எடுத்து வைக்கிற வேலையை மட்டும் தான் நான் செஞ்சேன். இந்த கடையில் இருக்க எந்த பொருளும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இந்த பொருள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த பொருளெல்லாம் விடலை. நிறையா பொருள் வந்து எங்களுக்கு தேவையில்லாதான் தெரியுது, ஆனால் அவருக்கு நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் நிறைய எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சார். ஸ்கூல் படிக்கும் போது நான் போய் எங்கள் அப்பா கடையில் உட்காந்தது, அங்கே எங்கள் அப்பா கடையை நானே பார்த்துக்கிட்டது, இதெல்லாம் வந்து ஞாபகம் வரும்போது ஒரு அழகான மெமரிஸாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான்.